இளவரசன் அறிவழகனும் குறும்புக்கார வேதாளமும். அறிவழகன் இருள்காட்டின் எல்லைக்குள் நுழைந்தான். அங்கே மரங்கள் விசித்திரமான வடிவங்களில் வளைந்து நெளிந்திருந்தன. நிலவின் ஒளி கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அடர்ந்த இருள். ஆங்காங்கே ஒளிரும் காளான்கள் மற்றும் விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. அவன் கையில் வாள் இருந்தாலும் அவன் கண்களில் பயத்திற்கு பதிலாக எச்சரிக்கை உணர்வே இருந்தது. திடீரென்று ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. கிக்கிக்கி என்ற விசித்திரமான சிரிப்பொலியுடன் ஒரு ஒளிரும் நீல நிற உருவம் மரக்கிளையிலிருந்து குதித்து அறிவழகனின் முதுகில் தொற்றிக்கொண்டது. அது ஒரு குறும்புக்கார வேதாளம். ஏய் இளவரசரே, என் காட்டுக்குள் வாளுடன் வந்திருக்கிறாய். ஆனால் இங்கே உன் வாள் உதவாது, அறிவுதான் உதவும். நான் கேட்கும் புதிர்களுக்கு சரியான விடை சொன்னால் உன்னை தடுத்து நிறுத்தும் தடைகளை தாண்ட உதவுவேன். இல்லை என்றால் இங்கேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டியதுதான் என்றது வேதாளம். அவர்கள் சிறிது தூரம் சென்றதும் ஒரு பெரிய முட்செடிகள் நிறைந்த பள்ளத்தின் குறுக்கே இருந்த பாலம் உடைந்து கிடந்தது. வேதாளம், இதோ முதல் புதிர். 2 விவசாயிகள் இருந்தார்கள். ஒருவன் நாள் முழுவதும் வியர்வை சிந்த உழைத்தான். ஆனால் அவனுக்கு எந்த விளைச்சலும் கிடைக்கவில்லை. மற்றொருவன் நாள் முழுவதும் சோம்பேறியாக தூங்கினான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு ஒரு புதையல் கிடைத்தது. அன்று இரவு இந்த இருவரில் யாருக்கு இலவச உணவு வழங்கப்பட வேண்டும்? ஏன்? அறிவழகன் சிந்தித்தான். இது அதிர்ஷ்டமா அல்லது உழைப்பா என்ற கேள்வி. அறிவழகன், நாள் முழுவதும் உழைத்த விவசாயிக்கே உணவு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் வெற்றி தோல்வி என்பது வேறு. ஆனால் அவன் தன் கடமையை செய்ய எடுத்த நேர்மையான முயற்சிக்கு மதிப்பு அளிக்கப்பட வேண்டும். அதிர்ஷ்டம் என்பது தற்செயலானது, உழைப்பே உண்மையானது. வேதாளம் மகிழ்ச்சியுடன் சிரித்தது. சரியான விடை. முயற்சி திருவினையாக்கும் என்பதை அறிந்திருக்கிறாய். அது தன் மந்திர சக்தியால் உடைந்த பாலத்தை சரி செய்தது. பாலத்தை கடந்ததும் பாதையை மறித்து ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் தூங்கிக் கொண்டிருந்தது. அது ஒரு பாறை அரக்கன். வேதாளம், இந்த அரக்கனை உன் வாளால் வெல்ல முடியாது. இதோ அடுத்த புதிர்.